சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை பஞ்சமி திதி இரவு 10:57 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் இரவு 11:55 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் மதியம் 12:45 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாலை 5:29 முதல் இரவு 1:41 வரையில் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிய பஞ்சாங்க கணக்கானது சொல்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:16 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:35 சந்திர உதயம் என்பது பகல் 10:08 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:52 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:35 முதல் காலை 6:16 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 2:45 முதல் மாலை 4:10 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:05 முதல் பகல் 10:30 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 11:55 முதல் மதியம் 1:20 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:47 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட நம்ம பஞ்சாங்க தகவல் அப்படின்னு தான் சொல்லணும், அல்லது ஒரு ஜோதிட தகவல்னு எடுத்துக்கலாம். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்றைக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்க கணித ரீதியாக ஒரு டேட்டா செட் ஒரு டைம் சொல்லியிருப்போம். அதாவது மாலை 5:29 முதல் இரவு 1:41 வரையில் அபிஜித் நட்சத்திர நேரம் கொடுத்திருக்கோம் இல்லையா. இந்த அபிஜித் நட்சத்திரம் என்றால் என்ன, இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். முதல்ல அபிஜித் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக உண்டு. நம்ம பஞ்சாங்க கணக்கின்படிதான் மொத்தம் 27 நட்சத்திரம் மட்டும்தான் கொடுத்திருப்பா. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணின்னு சொல்லிட்டு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் மொத்தம் 27 நட்சத்திரம் கொடுத்திருக்கா. ஆனால் வேதோக்தமாக பார்க்கும் பொழுது வேதம் என்பது மொத்தம் அஷ்டாவிம்சதி நட்சத்திரங்கள் இருக்கின்றன சொல்றது. அஷ்டாவிம்சதி, விம்சத்தின்னு சொன்னா 20, அஷ்டாவிம்சதின்னு சொன்னா 28, மொத்தம் 28 நட்சத்திரங்கள் உண்டு என்பதை வேதமானது வலியுறுத்தி சொல்கிறது. அந்த 28வது நட்சத்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அபிஜித் நட்சத்திரம். இது எப்பொழுது சம்பவிக்கிறது, எப்பொழுது வருகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா உத்திராடமும் திருவோணமும் ஒன்றாக இணைகிறது அல்லவா, அந்த பகுதியிலே தான் அபிஜித் நட்சத்திரம் என்பதும் இடம் பிடித்திருக்கிறதுன்னு சொல்றார். இதை எப்படி சார் கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம் அப்படிங்கிறது வர்றது இல்லையா, அந்த 4வது பாதத்தினை சரிபாதியாக பிரிக்க வேண்டியது. அதனுடைய கடைசி பாதி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஒரு கணக்காக வைத்துக் கொள்ள வேண்டியது. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் எதுவரைன்னு பார்த்துக்கணும். அந்த முதல் பாதத்தையும் சரி பாதியாக பிரிக்க வேண்டியது. அதிலே அந்த முதல் பாதத்திலே சரிபாதி நேரம் என்பது எப்பொழுது முடிவடைகிறதோ அதுவரை, அதாவது உத்திராடம் 4ஆம் பாதத்தினுடைய பின்பகுதியும் திருவோணம் முதல் பாதத்தினுடைய முன்பகுதியும் ஒன்றாக இணைகின்ற நேரம்தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். சரி சார், இதை நாங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம், இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னா
ஒவ்வொரு நாளுமே நம்ம அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது உண்டுங்கிறதையும் பார்த்திருப்போம் ஏற்கனவே. அதாவது காலையில் அதிகாலையிலே சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். மத்தியானம் இந்த உச்சி பொழுதிலே அப்படிங்கிற நேரத்துல அங்க ஒரு கால்குலேஷன் வச்சு அது அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. மாலை பொழுதிலே, அதாவது சாயங்கால சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னதாக அந்த பசுமாடெல்லாம் வீடு திரும்பக்கூடிய நேரத்திலே கோதூளி லக்னம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா. இந்த மூன்றுமே பிரம்மாவிற்கு மிகவும் விசேஷமான காலம் சொல்றார். ஒரு விஷயத்தை சிருஷ்டி பண்றோம்னு சொன்னா பிரம்மா அதிகாலை பொழுதிலே அந்த ஒரு விஷயத்தை சிருஷ்டி பண்ணுவார். அதாவது அதை தயாரிப்பார். அதுக்கப்புறம் அதனை உயிரூட்டுவார்னு சொல்றோம் தெரியுமா? அதற்கு தேவையான அனைத்து கலைகளையும் அதனிடத்திலே புகுத்தக்கூடிய நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது. மாலை அந்த கோதூளி லக்னத்தை அதை பிராக்டிக்கலா அதை இறங்கி செயல்பட விட்டுடுவாராம். அதுபோல இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலே நாம் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை துவக்குவது அல்லது ஏற்கனவே துவக்கப்பட்ட காரியமானது சுணங்கி நிற்கிறது, அதுல எக்ஸ்ட்ராவா நிறைய ஆர்டிகிள்ஸ்லாம் நம்ம சேர்க்கணும், நிறைய பார்ட்ஸ்லாம் நம்ம சேர்க்கணும். ஒரு செயலை நம்ம ஆரம்பிச்சுட்டோம், ஆனா அது சரிவர சக்சஸா போகல. அதுல நம்ம கரெக்ஷன் பண்ணி நிறைய விஷயங்களை புதுமைகளை எல்லாம் புகுத்தி அதை மறுபடியும் செயல்படுத்த துவங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது மிகவும் துணை புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இதை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னா பெரிய பெரிய ஃபேக்டரி ஓனர்ஸ் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கலைத்துறை படைப்புகளை செய்பவர்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இந்த பிஹெச்டி பண்றா இல்லையா, ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பா தெரியுமா, அவளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல்லா வரலன்னு இருக்கிறவாள்லாம் இந்த நேரத்திலே, அதாவது இன்றைய தினம் மாலை 5:29 முதல் இரவு 1:41 அந்த புதிய டெக்னிக்ஸ் எல்லாம் அதுல கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் ஆனது அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். இந்த அபிஜித் நட்சத்திர காலம் என்பது ஒவ்வொரு மாதமுமே முக்கியம். ஆனா நீங்க இவ்வளவு நாளா சொன்னதே இல்லை சார், மாசம் மாசம் தானே வந்துன்னு இருக்குன்னு சொன்னா, இந்த மாதத்திலே ஏன் அதனை சொல்கிறோம்னு சொன்னா சாந்திரமான கணக்கின்படி இது மார்கசிர மாதம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது மார்கசிர மாதம் என்பது நம்ம தமிழ்ல சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு மார்கழி மாதம். மார்கழி மாதம் மாதிரி தான் சாந்திரமான கணக்கின்படி இந்த மாதம் என்பது அந்த பிரம்மாவினுடைய படைப்பிற்கு உகந்த மாதமாகவே பார்க்கப்படுகிறது. பிரம்மா புதுசு புதுசா படைக்கின்றது எல்லாமே இந்த காலத்தில் தான் படைத்து கொண்டிருப்பாராம். இந்த மார்கசிர மாதத்திலே வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர காலம் என்பது மிகவும் சிறப்பு பெறுகிறது, மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. எப்படி ஒவ்வொரு மாசமுமே நமக்கு சிவராத்திரிங்கிறது வந்தா கூட அந்த மாசி மாதத்திலே வரக்கூடிய சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திலும் அபிஜித் நட்சத்திர காலம் என்பது வந்தாலும் இந்த மார்கசிர மாதம், சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய இந்த மார்கசிர மாதத்திலே வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர காலம் என்பதுதான் மகா அபிஜித் நட்சத்திர காலமாகவே பார்க்கப்படுகிறது. ஆக அன்பர்கள் அனைவரும் இந்த காலத்தினை பயன்படுத்தி கொண்டு எல்லோரும் பயன் பெற வேண்டியது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.